Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம ஒரு 24 hours challenge தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன அப்படின்னா 24 ஹார்ஸ்க்கு அன்குக்டு ஃபுட் சாப்பிடணும். அது ஹெல்த்தியான வெர்ஷனில் சாப்பிடணும். எதுவுமே வந்து ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ். அதுவும் எதுவுமே சமைக்காமல் இருக்கிறதா பார்த்து சாப்பிடணும். அதுதான் இன்னையோட சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணதே கிடையாது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கேன். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காலையில் 8:10 ஆகுதோ? ஓகே, 8:10 ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் 8 o'clock நம்ம காஃபிக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து இந்த கிரேப் ஜூஸ் குடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து டைம் 10:15, 16 ஆகுது. ஆக்சுவலி நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து 9 o'clock பிளான் பண்ணியிருந்தேன். பட் நடுவில் வந்து மைனீஸ் செஞ்சு, இது வந்து ஹோம்மேட் மைனீஸ் இப்போ தான் செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நிஜமாகவே. இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மைனீஸில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரேட்டான ஃப்ளேவர் வந்து இதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது எக்ஸாக்டாக ஃபிஷ் ஃபிங்கர் கூட சாப்பிட்டோன்னா செம்ம வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். நான் இதில் வந்து கம்மியாக தான் ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஆனியன்ஸோட அந்த ஆனியன்ஸ் பிடிக்கும். பட் ஆனியன் சாப்பிட்டதுக்கப்புறம் வாயிலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது எனக்கு பிடிக்காததுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆனியன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இதில் வந்து நம்ம உப்பு பெப்பர் எதுவுமே போடல. ஏன்னா வந்து மைனீஸ்லேயே வந்து நம்ம உப்பு பெப்பர் சுகர் சர்க்கரை எல்லாமே போட்டதுனால, சுகர் எல்லாமே போட்டதுனால நான் வந்து இதில் பெருசாக எதுவும் போட வேணாம், அதிலே ஃப்ளேவர் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் அவ்வளோ ஃப்ளேவர்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக காரம் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே எனக்கு ரொம்ப வயர்ஃபுல்லான மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் சாப்பிடுவோம். ஸோ அவ்வளோதான், என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்சுக்கு பார்ப்போம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. வந்து டைம் கரெக்டாக 1 o'clock ஆகுது. ஸோ நம்மளோட லஞ்சுக்கு வந்து அவல் நான் வந்து எடுத்திருக்கேன். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி பார்த்துருங்க. A few moments later.
ஒன்று அவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெத்தடு. ஒரு சில பேருக்கு வந்து சிக்கன் மசாலா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பட் என்னோடய ஃபேவரட் சிக்கன் மசாலா. நான் நிறைய ரெசிபீஸில் நம்ம போடுற ரெசிபீஸில் வந்து நிறைய சிக்கன் மசாலா ஆட் பண்ணுவேன். மேகி மசாலாவோட டேஸ்ட் வந்து சிக்கன் மசாலா இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். நான் வந்து மேகி செய்யும் போதுமே கூட மேகி மசாலா கூட எக்ஸ்ட்ராவாக வந்து சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணுவேன். ஸோ மேகி ரெசிபி வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போடுறேன். இப்போ நம்ம இந்த அவலை வந்து சாப்பிட்றலாம். ஆக்சுவலி நீங்களும் வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போடணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து சால்ட் அண்ட் பெப்பர் மட்டுமே போட்டாலே போதும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சிக்கன் மசாலா பிடிக்காதவங்க இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் அவல் வந்து ஊற வச்சதுக்கப்புறமா இருக்கும் இல்லையா, சாதம் மாதிரி, அதை வந்து சாப்பிட்ருக்கீங்களா? தனியாக உப்பு போடாமல் எதுவுமே போடாமல். நம்ம வீட்டிலலாம் இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசி யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? எக்ஸாக்டாக அந்த ஒரு டேஸ்ட் வரும். ஸோ எனக்கு அந்த ஊற வச்ச அரிசி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். என்றைக்கெல்லாம் வந்து இட்லிக்கு ஊற வைக்கிறாங்களோ அன்றைக்கெலாம் வந்து தனியாக ஒரு கப்பிலே போட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் நான் ஊற வச்ச அரிசியை. ஸோ சேம் ஃபீலிங் வருது. ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நம்ம இதை குக் பண்ணியிருந்தால் ஏதாச்சும் கொஞ்சம் லிக்விடியாக பண்ணியிருக்கலாம். லிக்விடியாக இல்லைனாலும் கொஞ்சம் ஜூஸியாவது பண்ணியிருக்கலாம். அன்குக்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் தட்ஸ் ஓகே, ஃபைன். ஸோ என்னோட லன்ச் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம். பை. ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்கும். இப்போ வந்து டைம் 6:15. ஆமாம், 6:15 ஆயிடுச்சு. பயங்கரமான ஒரு தூக்கம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கினாலே நல்ல தூக்கம் வருது. ஸோ இப்போ ஈவினிங்க்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ப்ரவுட் சாலட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரவுட் சாலடோட ரெசிபி வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டெய்லி மார்னிங் வந்து எங்கள் அப்பா இதை கடையிலேருந்து இல்லை, ரோட்டு கடைன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி டெய்லி வாக்கிங் போகும்போது இதை வாங்கிட்டு வருவார். அதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ஆக்சுவலி டெய்லி ஒரு கப் இந்த ஸ்ப்ரவுட் சாலட் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நல்லா பேசுகிறேன், ஆனால் டெய்லி நான் சாப்பிட்றேன்னு தெரியல. எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். வெறும் ஸ்ப்ரவுட்ஸு, இது கூட வந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும்தான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து சாட் மசாலா போட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாட் மசாலா கூட கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வீடியோ. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணது தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் வீடியோஸில். அண்ட் இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இல்லை ரொம்ப போர் அடிக்குதா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க.
ஆக்சுவலி ஈவினிங் டைம் காஃபி டைம் இது. காஃபி விட்டுட்டு நான் எப்படி பச்சை கலரில் சாப்பிட்டேன். இதை நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி குடிங்க, நல்லது. அந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இவ்வளோ ஸ்ப்ரவுட் சாப்பிட வேணாம், சும்மா கொஞ்சோண்டு ஒரு 4 ஸ்பூன் சாப்பிட்டா கூட போதும். நீங்கள் டெய்லி சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஸ்ப்ரவுட்ஸு. ஸோ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. சரி சாப்பிடுங்க, ஓகே. அவ்வளோதான், ஈவினிங் ஸ்நாக் முடிஞ்சு. நம்ம வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே டின்னருக்கு போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ரொம்ப நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான். சரி, ஓகே, டின்னர்லாம் பார்க்கலாம். பாய். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 9:07 ஆகுது. ஓகே, நைட் டின்னர் என்னங்கிறத பார்ப்போமா? டின்னருக்கு வந்து நம்ம ஃப்ரூட் சாலட் வச்சு முடிச்சிடலாம். ஃப்ரூட்ஸ் வச்சு முடிச்சிடலாம். ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட்ஸ் வச்சு முடிச்சிடலாம். ஃப்ரூட்ஸ்க்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 2 பனானா, ஒரு 1/4 பப்பாயா, ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து நம்மளோட டின்னரை முடிச்சுக்கலாம். இதுவே வந்து சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஸோ நம்மளோட 24 ஹார்ஸ் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக 10:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்லீப்பிங் டைம் இப்போது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் இந்த சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி நம்ம என்னெல்லாம் சேலஞ்ச் வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை போடுறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, என்டர்டெயின்மெண்ட்டாக, ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறையா பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரே 1 செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கலாம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ 1 செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.